ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 19/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி. மதியம் 3:34 வரை, பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்ட காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன் சந்திரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று சர்வ ஏகாதசி. பெருமாளுக்கு அர்ச்சனை அபிஷேகத்திற்கு பொருள்கள் கொடுத்து வணங்கி வந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவும் மனதிற்கும் குடும்பத்திற்கும் நிம்மதியாகவும் இருக்கும். இன்றைய நாளில் பெருமாளை வழிபடுங்கள். இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், அத்துடன் குருவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் இன்று வெற்றியாகும். கொடுக்கல் வாங்கல் சேரும் சிறப்பாகவும் இருக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்கு சற்று முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். நினைத்த இடத்திற்கு இடம் மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். திடீரென்று வெளியூர் வெளிநாடு தொடர்பால் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீர்கள். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே இன்று சுமூகமான அன்பு உண்டாகும். இன்று மனதிற்கு நிம்மதி நிறைந்த நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். அத்துடன் 2ஆம் இடத்தில் சந்திரனும் உள்ளார், குருவும் இணைந்துள்ளார். குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. திடீர் தனவரவு உண்டாகும். மனதிற்கு பிடித்த செயல்களை செய்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு இன்று கிடைக்கும். தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. கடல் கடந்து இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவிக்கு இன்று வரவேண்டிய பணம் அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள், இனிய செய்திகள் குடும்பத்திற்கு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ வேறு விஷயமாகவோ வெளியூர் வெளிநாடு செல்லும் தொடர்பு உண்டாகும். அதனால் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயம், இது போன்ற விஷயத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அகலும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். அலுவலக பணிச்சுமை இன்று சாதகமாகவே இருக்கும்.
உங்களுக்கு இதுவரைக்கும் வராத பணம் இன்று வரக்கூடிய செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். திடீர் சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட தூர பயணத்தால் சற்று அலைச்சல்களுடன் தனவரவும் உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அரசியலில் புதிய பொறுப்புகள் வரக்கூடிய பாக்கியமும் உண்டாகும். திடீர் தனவரவும் வீட்டில் பெரியவர்களுடன் என்று பூமி சம்பந்தமான பேச்சு உண்டாவதால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெண்களுக்கு என்று திடீர் தனவரவு உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக புதிய வீடு விற்பது சம்பந்தமாகவோ அல்லது வாங்குவது சம்பந்தமாகவோ கடன் சம்பந்தமாகவோ இது போன்ற இன்றைய நாளில் அதற்குரிய தீர்வு உண்டாகும். புதிய வாகனம் வாங்க யோசனை செய்வீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கேசு வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். 2க்குரியவர் ராசியிலேயே அமைந்துள்ளதால் 2ம் பரிவர்த்தனை பெற்றுள்ளது. அதனால் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாகவும் இருக்கும். இன்று எதிர்பார்த்த நபர் உங்களை சந்திப்பார். அதனால் தொழிலில் புதிய திருப்பங்கள் உண்டாகும். பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். இடம் விட்டு இடம் சஞ்சரிப்பீர்கள். பழைய வீட்டை கொடுத்து புதிய வீடு வாங்க யோசனை உண்டாகும். நிலம் வாங்கி இருந்தால் அதில் எப்படி என்ன செய்யலாம் என்பது பற்றிய யோசனை குடும்பத்தாருடன் கலந்து யோசிப்பீர்கள். அதற்கான உதவி தாய் வழி உறவால் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் ஆதாயம் பெருகும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை என்று சாதகமான பலனை தரும். இரும்பு சம்பந்தமான தொழில், மண் சம்பந்தமான தொழில், இது போன்ற வாகனம் சம்பந்தமாக இடம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில், இது போன்ற தொழில்களில் இன்று உங்களுக்கு லாபம் அதிகரிக்கவும் செய்யும். திடீர் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடல் கடந்த நற்செய்திகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். திடீரென்று வியாபார விஷயமாக வெளியூர் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். தந்தை வழி சொத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீரென்று இடம் மாற்றம் மற்றும் தொழில் மாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வந்து சேரும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் எதிர்பார்த்த விதமாக மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், சம்பள உயர்வு, இது போன்ற நற்செய்திகள் உங்களுக்கு வருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி என்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள், மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த விதமாகவே உங்களது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் நாளாக இருக்கும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். விரையாதிபதியோ உங்களது ராசியிலேயே உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயார் வழி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த உதவி அல்லது இடம் சம்பந்தமாக மற்றும் எது நீங்கள் நினைத்து குடும்பத்தாருடன் இணைந்து நீங்கள் பல கலகங்கள் செய்து வந்தீர்களோ அதற்கு மாற்றம் உண்டாகும். குடும்பம் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்களே மனமு வந்து அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். அதற்காக நீங்கள் பல கலகங்கள் செய்வீர்கள், பிரச்சனை செய்வீர்கள். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பெரியவர்கள் முடிவெடுத்து இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தருவார்கள். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். திடீரென்று எதிர்பாரா விதமாக
சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமாக சற்று விரைய செலவுகள் வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாக வெளிநாடு பயணங்களால் சற்று விரைய செலவுகளும் வரலாம். எதிர்பார்த்த நபரின் உதவி இன்று வருவதற்கு சற்று தாமதமும் படும். எனினும் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கடன் தொல்லைகளால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எனினும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஆரோக்கிய விஷயமாக மருத்துவ செலவு இருப்பினும் உங்களுக்கு மனதிற்கு என்று நிம்மதி கிடைக்கும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். அத்துடன் சுக்கிரனுடன் குருவும் இணைந்துள்ளார். லாபாதிபதியோ ராசிக்கு விரயஸ்தானத்தில் உள்ளார். அதனால் இன்று உங்களுக்கு பல விதத்திலும் விரைய செலவுகள் வரலாம். மருத்துவத்தில் விரைய செலவுகள் வரலாம். பிள்ளைகளுக்காக விரைய செலவுகள் உண்டாகும். சுப செலவுகளும் வரலாம். அத்துடன் விரைய செலவுகள் தான் அதிகமாகவே இருக்கும். திடீரென்று வண்டி சம்பந்தமாக விரைய செலவுகள், பூமி சம்பந்தமாக விரைய செலவுகள், திடீரென்று கொடுக்கல் வாங்கலில் விரைய செலவுகள், தேவையில்லாத செலவுகள், வீட்டு கடன் சம்பந்தமாக, வீட்டு பொருட்கள் வாங்குவது சம்பந்தமாக, இது போன்ற சற்று விரைய செலவுகள் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் உங்களுக்கு மனதிற்கு சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இன்று காத்திருந்த ஒரு நபர் உங்களை சந்திப்பார். அதனால் மனதிற்கு சற்று நிம்மதியும் கிடைக்கும். தேவையில்லாமல் கலகங்கள் செய்வீர்கள். தேவையில்லாமல் கோபித்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விதண்டாவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அலுவலக சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கேஸ் வழக்குகளில் சற்று கெடுபிடிகள் உண்டாகும். எனினும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு வருவதற்கான செய்தியும் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு சுப பேச்சுவார்த்தைகளுக்கான செய்தி உண்டாகும். இனிய செய்தி கடல் கடந்து உங்களை வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சற்று பிரச்சனை நிறைந்த நாளாக இருக்கும். எனினும் அது இறுதியில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். காவல்துறை சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். உங்களது மேலதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கேஸ் வழக்குகளில் சற்று கவனமாக இருப்பதே நல்லது. பெண்களால் சற்று பாதிப்புகள் பெறுவீர்கள். பிள்ளைகளால் சற்று மனக்கசப்பு ஏற்படும். பூமி சம்பந்தமாக சில கசப்பான நிகழ்வுகள் வரலாம். கைகலப்புகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதையும் ஆராய்ந்து செய்யவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். கணவன் மனைவியிடையே கடன் தொல்லை சம்பந்தமாகவோ பணம் சம்பந்தமாகவோ சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். உங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பூமி விற்பது வாங்குவதுமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் கைவரலாம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இரட்டிப்பு லாபங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் சம்பந்தமான தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அல்லது கடன் உதவி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக சற்றே படிப்பிற்காக உங்களுக்கு அதிகமான செலவுகள் வரலாம். கல்விக்காக இன்று நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியமும் உண்டாகும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். தொழிலில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் நிமித்தம் அலைச்சல்களும் சற்றே செலவுகளும் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது.
வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் செய்ய வேண்டாம். வம்பு தும்புகள் தானே வரும். அவையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கடல் கடந்த பயணத்தால் எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கனவுகள் பலிக்கும். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும். பெண்களால் சற்று பாதிப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு சற்று ஆண்களால் சற்று சிரமங்கள் வரலாம். அதனால் கவனமுடன் நடந்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். என்று எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே கொடுக்கல் வாங்கலில் சற்று பிரச்சனைகள் எழலாம். பணம் விஷயமாக உங்களுக்கு குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீட்டில் பெரியவர்களுடன் சற்று மோதல் வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதரர் வழி சற்று பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள், பணச்செலவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அல்லது கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன்களும் நற்செய்தியும் உண்டாகும். என்று மனதிற்கு பிடித்த நபரை சந்திப்பீர்கள். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குருவுடனும் சந்திரனுடனும் இணைந்துள்ளார். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குழந்தைகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். பரம்பரை தொழில்களால் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும். பட்டறை தொழில்கள் மற்றும் உலோகங்கள் சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கூட்டுத் தொழில்களால் உங்களுக்கு மனநிறைவு உண்டாகும். எதிர்பார்த்த நபருடன் இணைந்து செய்யும் தொழில்களில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் பெருகும். திடீரென்று பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டாகும். வியாபார நிமித்தம் பயணங்கள் செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீரென்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுப பலன்களை தரும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உறவினர்களின் வருகை மூலம் நினைத்தது நடக்கும் விதமாகவே இருக்கும். நற்செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் புதன் உள்ளதால் பூமி சம்பந்தமான தொடர்பால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உணவு சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். கல்வி சம்பந்தமாக பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைகளால் சற்று பாதிப்பு இருந்தாலும் அது தீர்ப்பதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இணைந்து இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக தொடர்பால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். அத்துடன் குருவும் சுக்கிரனும் இணைந்துள்ளார். என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்றே கவனம் கொள்வது நல்லது. விருச்சிகரம் என்றாலே தேளை போல சற்றே கொட்டி கொண்டுதான் இருப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் கூடி என்பதால் கேட்கவும் வேண்டாம். தேவையில்லாமல் கோபங்கள், தேவையில்லாமல் பிரச்சனைகள், தேவையில்லாமல் புறம்பேசுதல்
தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இழுத்து விட்டுவிட்டு தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்து கொள்ளுதல், இது போன்ற பிரச்சனைகள் என்று எழலாம். அலுவலகத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடங்களிலோ வேலை செய்யும் இடங்களிலெல்லாம் இன்று உங்களுக்கு சற்று பாதிப்புகள் உண்டாகும். ஒரு சிலர் அமைதியாக காயை நகர்த்துவார்கள். ஒரு சிலர் தேவையில்லாமல் பிரச்சனைகளை இழுத்து விடுவார்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழிலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தேவையில்லாத பேச்சுகளால் நண்பர்களே என்று உங்களுக்கு பகையாகும் விதமாக இருப்பார்கள். அதனால் சற்றே வாய்வார்த்தைகளை கவனம் கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். வீட்டில் பெரியவர்களிடம் அல்லது மனைவி குழந்தைகளிடமோ கணவனிடமோ சற்று முறைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத கோபங்கள் வரலாம், தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வரலாம். என்று என்ன செய்வது ஏது செய்வது என்ற தடுமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள், வீட்டில் இருக்கும் பெண்கள் என்றால் சொல்லவும் வேண்டாம். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் ஈடுபடுவார்கள். தேவையில்லாத மனக்கவலைகளால் தனக்குத்தானே அவர்கள் வருத்தி கொள்வார்கள். ஒரு சிலர் அப்படியும் இருப்பார்கள். எதற்கு நாம் இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று தெரியவதில்லையே என்று கூறி கவலைப்படுவார்கள். சந்திராஷ்டமம் காலத்தில் சற்று இது அதிகமாகவே இருக்கும். மனக்கவலைகள், மனக்குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அத்துடன் குரு இணைந்து இருப்பதால், குருச்சந்திர யோகமும் உள்ளதால், அத்துடன் சுக்கிரனும் இணைந்துள்ளதால் இன்று உங்களுக்கு தனவரவு கிடைக்கும். பெண்கள், வீட்டில் இருக்கும் பெண்களை தவிர அவர்கள் சற்று அமைதியாக இருப்பது நல்லது. மற்றும் தொழில் செய்யும் இடங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. வியாபாரத்தில் தனலாபம் உண்டாகும். அலைச்சல்களை சற்று குறைத்து கொள்ளவும் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது. என்று எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதப்படலாம். எனினும் இன்று நீங்கள் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் இது போன்ற புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சற்றே கவனமாகவும் சண்டை சச்சரவுகளும் வராமலும் இன்றைய நாள் அமைதியாக இருக்கவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறும். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். அத்துடன் குருவும் சுக்கிரனும் இணைந்துள்ளார். உங்களது ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சந்திரனுடனும் சுக்கிரனுடனும் இணைந்து இருப்பது இன்று உங்களுக்கு அனைத்திலும் நன்மை செய்யும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனக்குழப்பங்களுக்கு தீர்வு உண்டாகும். மனதில் எதிர்பார்த்தது நடக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். உடல் உபாதைகளுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். தேவையில்லாத கவலைகளால் மனது பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு அது தீரும் விதமாகவே இருக்கும். திடீரென்று தனவரவு உண்டாகும். திடீர் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திடீரென்று குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தாயாரின் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக சற்று பணச்செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். சுப காரியங்களுக்காக பணச்செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். பணச்செலவுகளும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை உங்களுக்கு அனுகூலமான பலன்களாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் பிரச்சனைகளால் சற்று தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். எனினும் அவை யாவும் நீங்கிவிடும். தொழிலில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தொழில் நிமித்தம் சற்று மாற்றங்கள் உங்களுக்கு தேவைப்படும் விதமாக இருக்கும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் இனிய செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி நிறையும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். கடல் கடந்து இனிய செய்திகள் வந்து சேரும். இன்று அனைத்தும் சாதகமான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு
6ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சந்திரனும் இணைந்துள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். சகோதரர்களால் இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழி சொத்து தர்க்கங்கள் யாவும் விலகிவிடும். இன்றே மனதிற்கு பிடித்த செயல்களை செய்வீர்கள். முன்னின்றே காரியத்தை நிகழ்த்துவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டட கலைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் இன்று அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பயணம் நிமித்தம் அவர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கூட்டு தொழிலால் லாபம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு தொழில்களில் இன்றே எதிர்பாராத விதமாக தனலாபமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். அதனால் லாபம் அதிகரிக்கும் விதமாக தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். பெண்கள் மூலமாக சொத்து தர்க்கம் தீரும். சொத்துக்கள் உங்களது கைக்கு வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். இன்றே எதிர்பார்த்த வெற்றியுடன் இன்றே எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். கடன் தொல்லைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பெண்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். தந்தை வழி உங்களுக்கு சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக வீடு கட்டும் வேலை சற்று தாமதப்பட்டிருந்தால் அவை தீர்ப்பதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகள் தீர்ப்பதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இன்றே கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். திடீர் பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. விவசாய விளைபொருள்களால் அதிகமான லாபம் பெறுவீர்கள். இன்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்றே திடீரென்று மகிழ்ச்சி நிறைந்த செய்தி உங்களது குடும்பத்திற்கு வந்து சேரும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த உதவி பிள்ளைகள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வியாபார விஷயமாக திடீர் பயணங்கள் உண்டாகும். அலுவலக பணி நிமித்தம் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்பம் குறிப்பீர்கள். வீடு கட்டுவது சம்பந்தமாக, வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தியும் அத்துடன் தனவரவும் உண்டாகும். தொழில் நிமித்தம் அயல்நாடு செல்வீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகளால் சற்று பாதிப்பு அடைவீர்கள். அதற்காக பணச்செலவுகள் அதிகமாகவே வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். அது தீருவதற்கு என்ன வழி என்று யோசிப்பீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கு தனலாபம் அதிகமாகும். வியாபார விஷயமாக வெளியூர் வெளிநாடு பயணங்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் அதிக லாபமும் உண்டாகும். குடும்பத்தில் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உங்களது தந்தையார் வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்திற்காக கலகங்கள் வந்து சேரும். அதை அமைதியாக இருந்து சாதித்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டு. நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கட்டிட சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, விளைபொருள்கள் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். சீருடை அணிந்தவருக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும்.
கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அரசியல் சம்பந்தமாக புதிய பேச்சுவார்த்தைகளும் புதிய பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும். திடீரென்று தனவரவும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியுள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு. பேராசைகள் அதிகமாக இருந்தாலும் விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை சற்று முடிக்க முடியாமல் தடுமாறுவீர்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உடல் உபாதைகளும் இருக்கும். எதை செய்வது எதை செய்ய வேண்டாம் என்ற சஞ்சலம் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வருவதற்கு தாமதப்படும். கடன் தொல்லைகளால் சற்றே பாதிப்புகள் உண்டாகும். எடுத்த கடனை முடிக்க முடியாமல் அடைக்க முடியாமல் திணறுவீர்கள். எப்படி அடைப்பது என்று மறுகடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதுவும் பணத்திற்காகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவம் சம்பந்தமாக உங்களுக்கு பெரிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். இடமாற்றம் சம்பந்தமாக நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் வருவது சற்று தாமதப்படும். நீங்கள் நினைத்த இடத்திற்கு வராமல் வேறு இடத்திற்கு இடமாற்றம் வந்து சேரும். வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான உதவிக்காக பலரிடமும் நீங்கள் கேட்டும் சில சமயம் அது நடக்காமல் போகும் வாய்ப்பும் உள்ளது. அதனால் 4ஆம் இடத்தில் குருவுடன் சுக்கிரனும் சந்திரனும் உள்ளார். தாயார் வழி எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் உங்களது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். எனினும் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. கல்வி சம்பந்தமாக பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மருத்துவத்துறையிலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். எனினும் மனசஞ்சலம் இன்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத தலைவலி உங்களுக்கு அலட்டும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் உண்டாகும். கோபத்தை குறைத்து கொள்வது இன்றைய நாளில் நன்மை செய்யும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். இன்று சர்வ ஏகாதசி என்பதால் பெருமாளை வழிபட்டு வர இன்று அனைத்தும் நலமாகும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.